சாமி நீங்க தூக்கிடுங்களே அப்படின்னா எதை தூக்கிடுவோம் அப்படின்னு. நான் இந்த பணங்களை தூக்கி தூக்கி போனதுனால ரொம்ப கடிசா வல்லம் கடிச்சு தூக்குனா கடையில் லேசா இருந்துச்சு. லேசா இருக்கு பூக்கூட மாதிரி சொன்னதுதானோ அப்படின்னா சரி என்ன தூக்கி கொண்டாந்து வண்டியில வச்சேன். அப்ப அன்னைக்கு ஒரு சந்தேகம் தெரிஞ்சிச்சு. அப்ப அதுக்கு மேல இந்த உடலை தங்க உடலா மாத்திருவேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு தடவை. அது எப்படி நாரி வீசி போற புழுத்த சரியா இதை தங்க உடலா மாத்திரம் இப்படி மாத்த முடியும்? அப்ப மாத்துறதுக்கு வழி வேணுமே, அது எங்க இருந்து வரும்? அப்படின்னா அதை தங்க உடலா மாத்துறாங்க, இது எப்படி மாத்துறாங்க என்ன செய்து பார்ப்போம். அப்படின்னா அதிகம் உள்ள இருக்கு ஒரு இதுல தீக்கிறதுக்காக எனக்காக சரி நான் உடனே அது ஒருத்தர் அடங்கிட்டாங்க. நான் அந்த வேலைகள்லாம் பார்க்க வேண்டியதுனால அந்த டயத்துக்கு போகணும்னு அவர்கிட்ட போனேன். 1 மணிக்கு போனேன். தம்பி இந்த வண்டியை எடுத்துட்டு போய் இந்த சாமனத்துல படுக்கை தோண்டியிருக்காங்க, இந்த படுக்கையெல்லாம் சரியா இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாங்க. இப்போ 1963 62 கடைசி, ஆமா டிசம்பர்னு நினைக்கிறேன். சரின்ட்டு பைக் எடுத்துட்டு வந்து போய் பார்க்க போனேன். போனாங்க தோண்டியிருந்தாங்க, எல்லாம் தோண்டியிருந்தாங்க. ஒரு பக்கத்துல கொஞ்சம் மண் அப்படி விழுந்துருந்துச்சு. என்ன மண்ணு விழுந்து கிடக்க அப்படின்னு உத்து பார்த்தேன். இந்த காசாய ட்ரெஸ் மேல இருக்கு. இந்த பக்கத்துல இருந்த மண்ணு கீழே விழுந்திருக்கு. இந்த தொடபாகத்துடைய மண்ணு கீழே விழுந்திருக்கு. பார்த்துட்டேன். அப்ப சபையில என்ன சொல்லியிருக்காங்க, இது மாதிரி பார்த்தாச்சுன்னா வணக்கம் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு வணக்கம் பண்ணிட்டு இந்த தோண்டின ஆளுகளை போனேன். அங்கே புளிய மரத்துக்கிட்ட வேப்பமரத்துக்கிட்ட படுத்து கிடந்தாங்க. 2 பேரும் கூப்பிட்டேன். என்ன தப்பா தோண்டி இருக்குன்னு. போங்க சாமி நான் 20 வருஷமா இங்கதான் தோண்டிக்கிட்டு இருக்கேன், நீ தப்பு ஒன்றும் இல்லை, நீங்க நித்திய பார்த்து சொல்றீங்க, வாப்பா தப்பா இருக்குப்பா, ஒரு வாயில தண்ணியை கொண்டு வா அப்படின்னு. வாயில தண்ணியும் கொண்டு வந்தேன். இத பாரு அப்படின்னு. ஐயாப்பா நான் தான் இவர் அடக்கப்பட்டு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் பண்ணினேன், இவர் சவராஜ் தான் ஓட அழுதுட்டேன். பார்த்துட்டு அழுகிறேன், 18 வருஷத்துக்கு முன்னாடி வச்சதுங்கிறான்னு இப்படி பார்க்கிறேன். அந்த இந்த சரீரத்து மேல அந்த மண்ணு ஒட்டலை, தூக்கி நிக்குது அப்படியே. ஏன் சந்தேகத்தை தீர்க்கணும்ல தெய்வம், அப்படி ஒன்னா காட்டுறாங்க. நான் அது பார்க்கிறேன், ஒன்னா பார்த்துட்டு வர்றேன். அப்படி தூக்கிட்டு அப்படி நிக்குது. பார்த்துட்டு சரி மண்ணை குறைச்சு அப்பி முடிச்சிட்டேன். அந்த சந்தேகத்தை தீர்த்தாங்க. அப்ப தங்கமா ஆக்க போய் தானே அது அப்படியே இருக்கு, இல்ல எப்படி இருக்கும்? அப்ப அந்த சந்தேகம் தீருது. எப்படியாப்பட்ட செயலை நம்மளை கொண்டு வந்து இவ்வளவு தூரம் திணிச்சு இந்த மார்க்கத்துல கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா தெய்வத்தினுடைய செயல் கொஞ்சமா நஞ்சமா நம்ம பார்க்க முடியுமா? எங்கெங்கேயோ கடந்தவன்லாம் கொண்டு வந்து இப்படி சேர்த்து நம்மளை இப்படி ஆக்குறாங்க அப்படின்னா ஒண்ணுமே முடியாது. இதுல புண்ணியம் தேடன்னு சொன்னு என்ன காசி போகணும், ராமேஸ்வரம் போகணும், அங்க போனா தீர்த்தான்னா சரியா போடும், கங்கையில போனா தீர்த்தாம்னு சொல்றாங்க. அதுக்கு தெய்வம் சொல்லி வச்சிருக்க, காசி சென்று நீ கடல் கங்கை ஆடியும் பூசி பார்மை பொருளை அறிந்தில பேசி பேசினால் போய மங்கையில் தோசப்பட்டு சுருண்டு விழிப்பரே. இங்கெல்லாம் போய் அடிச்சாலும் கடைசியில் தோசைப்பட்டு சுருண்டுதான் போயில ஒழிஞ்சு வேற ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிறாங்க. எப்படியாப்பட்ட செயல்களை நம்மளுக்கு கொடுத்து நம்ம சந்தேகத்தை பூரா சோதிச்சு இவ்வளவு தூரத்துக்கு நம்மளை ஆளாக்கி விடுறாங்க அப்படின்னா அந்த மெய்ச்செயலுடைய வலிமை என்னன்னு நம்மளால அளக்க முடியுமா? இல்ல எவ்வளவுதான் சொல்ல முடியும்? சொல்லவும் முடியாது. அப்படியாப்பட்ட செயலை நம்மகிட்ட கொடுத்ததுனால நம்ம அதை பார்த்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த காலத்துல நாங்க தீக்கால இருக்கும்போது பாடுவோம். என்ன பாடுவோம் அப்படின்னா, ஜாதி இரண்டொழியே வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் வெறியோர் இடாதார் எலிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ள அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நாங்க ஜாதி என்ன சொல்றது அப்படின்னா ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு சொல்றது. 2 சாதி சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்க தீக்கால இருக்கும்போது. அது சாதி இல்ல இதுதான் ஜாதின்னு மெய்வெளிக்கு வந்த ஒரு படம் தான் வருது, உண்மை வழங்குது. அந்த சிவனை தெரிஞ்சு சிவலோக பதவி அடைய போறது ஒரு ஜாதி, சிவனை தெரியாம தீட்டு ஆகி இந்திரிய மலம் வெளியாகி மலஞ்சலம் வெளியாகி நரனா போறது ஒரு ஜாதி. அப்படின்னு 2 ஜாதி இங்க வந்த ஒரு படம் தான் அவனுக்கு விடுச்சு. அதுக்கு முதல்ல நான்லாம் ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச ஆளுதான்.
எங்களுக்கு தீக்கால இருக்கும்போது அதுதான் எங்களுக்கு. அப்ப எப்படி எப்படியோ பேசிக்கிட்டு இருந்தவங்களை எப்படி எப்படியோ கொண்டு வந்து ஆக்குறாங்க அப்படின்னா எதனுடைய வல்லமை இருந்தா அதை செய்ய முடியும். அப்போ இந்த மாதிரி உள்ளத நம்ம தெய்வம் நம்மளுக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து காட்டி நம்மளும் நல்ல செயல்களை நம்மளுக்கு அறிவிச்சு இந்த செயலை நம்மளை ஆளாக்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம அப்படியாப்பட்ட மெய்வெளி தெய்வத்தை காலகாலத்துக்கு நம்ம போற்றி நம்மளாம் வணங்கணும். இந்த மெய்யில உள்ளதை மெய்யத்தான் அறியணும் ஒழிஞ்சு மெய்யுக்குள்ள பொய்ய வந்து சேர்த்து நடமாட விடவே கூடாது. நடமாட விட்டனைக்கு நம்மளை நடமாட்டம் இல்லாம குறைச்சிடும். அதான் கடைசியில அவர் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னா, மனிதரிலும் பறவை உண்டு விலங்குண்டு மல்லும், மனிதரிலும் பறவை உண்டு விலங்குண்டு மரம் உண்டு, மனிதரிலும் நீர்வாழி ஜாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு, மனிதரிலும் மனிதர் உண்டு, வானவரும் மனிதர் போல் வருவதுண்டு, மனிதரிலே பிறப்பருக்க வந்ததுவே அருமை என வகுத்தார் என்று இன்னொரு சொல்லியிருக்காங்க. அதனால மனிதர்ல இத்தனை குணங்கள்லாம் இருக்கு. அந்த குணத்துக்கு தக்கவாறு நம்ம பாடுபட்டு செயல்களை நடமாடி கொண்டுகிட்டு போகணும். தெய்வம் என்ன சொல்றாருன்னா, யாருக்கிட்ட எந்த வார்த்தை போட்டாலும் அதை எப்படி இடம் பார்த்து போட்டு பேசணும் தான் சொல்லியிருக்காரு. சகலத்தையும் சகல விதமான ஆளுகிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கல் எடுத்து செவத்துல போட்டா அந்த கல் திரும்பி நம்மகிட்ட வந்துடும். அது கல், அது வர்த்திச்சவர் வராது. அதே நேரத்தில் குளகுளம்னு கிடக்கிற சேருக்குள்ள போட்டோம்னா சேர் நம்ம மேல தெரிக்கும். தெய்வம் சொன்ன பக்குவம் எப்படின்னா, நல்லா கல் இருக்கிற மண்ணு மிச்சு வச்சிருப்பேன், அந்த மண்ணுக்குள்ள போட்டினா தெரிக்கவும் செய்யாது, ஒன்னும் செய்யாது, கல் உள்ள போகும். அப்படியாப்பட்ட மனிதர் குணம் படைச்சவங்கிட்ட நீ பேசு. கடைசியில இந்த பாட்டை பாடி முடிச்சுக்கன்னு, அதுக்கு மேல ஒண்ணு சொல்லாதுன்னு தெய்வ உத்தரவாயிருக்கு. அது புறா நம்மெல்லாம் பேச்ச முடிச்சுக்கிட்டு அடுத்து முத்தி பெறுவோம் எல்லாரும்.